அக்கௌண்ட் செய்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக பைசா அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கணும். சரியா? பைசா அக்கௌண்ட் ஆரம்பித்து அந்த பைசா அக்கௌண்ட் எப்படி ஆரம்பிக்கிறேன்றது இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு பிறகு பைசா அக்கௌண்ட்டுக்கு பிறகு கோயின்பேஸ் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும். கோயின்பேஸ் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது அப்படின்னு இதில் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இலங்கையில் உள்ளவர்கள் வந்து ஹெச்என்பி அல்லது கமர்ஷியல் பேங்க்கில் உங்களோட அக்கௌண்ட்டில் 3500 ரூபா காசை வைப்பு செய்ய வேண்டும். அதன் பின்னர் அதனை உங்கள் பைசா கணக்கில் இட வேண்டும். அதாவது நீங்கள் ஹெச்என்பி இதில் காசு போட்டதை அதை என்ன செய்யணும், அதிலிருந்து உங்களோட பைசா அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சரியா? அதுக்கு பிறகு பைசா கணக்கிலிருந்து கோயின்பேஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். உங்கள் கோயின்பேஸ் கணக்கில் குறைந்தது 0.03 BTC என்று வந்தவுடன் நீங்கள் சாஃபன் கணக்கு ஆரம்பிக்க வேண்டும். ஓகே, கோயின்பேஸ் கணக்கில் பணம் இல்லாமல் நீங்கள் சாஃபன் கணக்கு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து 24 ஹவர்ஸில் வந்து செயலிழந்து விடும். ஸோ ஃபஸ்ட்டாக கோயின்பேஸுக்கு காசு ஆட் பண்ணணும். ஓகே, சாஃபன் கணக்கு ஆரம்பிக்கிறதுக்கு இங்கே கிளிக் பண்ணுங்கள். சாஃபன் கணக்கு எப்படி ஆரம்பிக்கிறன்றது தான் இந்த வீடியோவுக்கு தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ரைட், நான் கொடுத்துருக்க லிங்கில் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். என்னுடைய நேம் வரும். இப்படி என்னுடைய நேம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னால் முழு உதவியும் செய்யுது. ரைட், அதன் பிறகு என்ன செய்யணும்னா இந்த இதில் சைன் அப்ன்றதை கிளிக் பண்ணணும். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா சைன் அப்னு கிளிக் பண்ணிங்கன்னா யூ ஆர் இன்வைட் பை கோபி சங்கர் who has maximum number of referrals from system has assigned தங்கவேல் தேவர் சா as your new sponsor. அதாவது ஆல்ரெடி நான் 2 பேரை சேர்த்துட்டேன். ஸோ அதால் இப்போ எந்த லிங்கை கிளிக் பண்ணுறாக்கள் எனக்கு கீழே இருக்காக்களை தாக்கல் செய்கிறோம். இந்த நம்பருக்கு போகுது. அதே மாதிரி இவங்களுக்கு சேர்ந்தது பிறகு நீங்கள் ஆட் ஆகினீங்கன்னா எந்த லிங்கை யார் கிளிக் பண்ணுறாங்களோ அவ்வளோ பேரும் உங்களுக்கு கீழே வருவாங்க. என்ற மாதிரி தான். ரைட், இப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட யூசர் நேம் மட்டும் கொடுங்க. மறந்துடாமல் ஞாபகம் வச்சு கொடுங்க. பிறகு இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், எந்த நாடு என்று இதில் செலக்ட் பண்ணுங்கள். பிறகு உங்களோட ஃபோன் நம்பரை கொடுங்க. அதுக்கு பிறகு இதில் வந்து ஒரு செக்யூரிட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுங்க. மை பெட் நேம், மை மதர் நேம், மை ஃபாதர் நேம் ஏதாவது கொடுக்கலாம். கொடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஆன்சரை கொடுங்க. மை பெட் நேம் அண்ட் பெட் நேம், மை ஃபாதர் நேம், ஃபாதர் நேம், மை வைஃப் நேம் அண்ட் வைஃப் நேம், மை சைல்டு நேம் அண்ட் சைல்டு நேம் கொடுத்து இதை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு இதை க்ரியேட் அக்கௌண்ட் அண்ட் கொடுங்க. க்ரியேட் அக்கௌண்ட் ஒன்று கொடுத்தோன்னே அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். பிறகு இப்படி வரும். இதில் என்ன செய்யுங்க, போயிட்டு லாகின்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ரைட், கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் வந்து உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டை கொடுத்து இதையும் கொடுத்து இதை டிக் பண்ணி சைன்இன் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இது வந்து லாகின் ஆயிடும். லாகின் ஆகிடணும்னு இந்த இருக்குது இப்படி காட்டுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் சொன்ன உங்கள்கிட்ட அக்கௌண்ட்டில் காசு இல்லாமல் போட்டிங்கன்னா 24 ஹவர்ஸில் அது டிலீட் ஆகிடும்ன்றது தான் இந்த இதில் காட்டுறது. டைம் குறைஞ்சி கொண்டே ஓடும். ரைட், ஸோ அப்போ அதால் அக்கௌண்ட்டில் காசு இருக்கணும். இருந்தால் தான் நாங்கள் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அப்கிரேட் பண்ணினோம்னா இந்த இதெல்லாம் இல்லாமல் போயிடும். ஸோ இதில் அப்கிரேட் பண்ணணும். இப்போ என்னென்ன அடுத்து அப்கிரேட் பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம்னு பாருங்கள். இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட டீட்டெயில். நீங்கள் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அந்த டேட், லாஸ்ட்டாக எப்போ லாகின் பண்ணீங்க, இது வந்து உங்களோட ஸ்பான்சர் யாருக்கு கீழே நீங்கள் சேர்ந்துருக்கீங்க. எனக்கு ஏதாவது என்னுடைய கோபி சங்கர் பேர், அது எனக்கு கீழே இருக்கிற லிங்குக்கு கீழே இருக்கிற நபர் நீங்கள் வந்திருக்கீங்கன்றது இதில் காட்டுது. நீங்கள் ஆரம்பிக்கக்குள்ளே இப்போ இப்படி மெசேஜ் வரும். மெசேஜ் இருந்தால் வெளியே எப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அது இல்லாமல் போயிடும். ஸோ அதால் வெளியே கிளிக் பண்ணுங்கள். இந்த இல்லாட்டி இந்த க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்படி கொஞ்சம் மெசேஜ் வந்து கொண்டே இருக்கும். ஆரம்பத்தில் அவங்களோட விஷயங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இப்படி மெசேஜ் வந்தால் வெளியே கிளிக் பண்ணி இல்லாமல் ஆக்கிக்கோங்க. சரி, இப்போ இருக்க டோட்டல் மெம்பர்ஸ் இந்த
இந்தியா டேட்டில் 67,230. ஆட் பேமெண்ட் அக்கௌண்ட், அப்புறம் ஆட் யுவர் வாலெட் வெளியே கிளிக் பண்ணுங்கள். அப்படி மெசேஜ் இருந்தால் க்ளோஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களோட பிட்காயின் டீட்டெயிலை கொடுக்கணும். இதுக்கு தான் இதில் நீங்கள் கொடுக்குறதுக்கு தான் உங்கள்கிட்ட வந்து காசு வரும், காசு போகும். ஸோ இதில் வாலெட் வெப்சைட் என்ன www.coinbase.com வந்து கொடுங்க. வாலெட் அட்ரஸ் என்ன நீங்கள் க்ரியேட் பண்ண coinbaseல போய் உங்களுக்கு வாலெட் அட்ரஸ் இருக்கு, அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பிறகு இதில் வாட் இஸ் யுவர் பெட் நேம் எடுக்கிறது, அதாவது நாங்கள் எதுக்கு கொடுத்த செக்யூரிட்டி கொஷனுக்கு ஆன்சரை கொடுக்கணும். நீங்கள் இப்போ என்ன செக்யூரிட்டி கொஷன் முதல்ல கொடுத்தீங்களோ, மை மதர் நேம், மை ஃபாதர் நேம், மை சிஸ்டர் நேம், அப்படி ஏதாவது நீங்கள் மை ஸ்கூல் நேம், மை டீச்சர் நேம் ஏதாவது கொடுக்குறீங்கன்னு வைங்க, அதில் இதை கொடுத்து சப்மிட் பண்ணணும். ரைட், அதான் இந்த விஷயம். கோயின்பேஸ் அக்கௌண்ட்டில் வந்து இந்த இருக்க வாலெட் அட்ரஸை காப்பி பண்ணி தான் நாங்கள் பேஸ்ட் பண்ணுறோம். இந்த நம்பரும் இந்த கடைசி நம்பரும் கடைசி எழுத்தும் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கொள்ளணும். அப்படி மிஸ் ஆச்சுன்னா பணம் வேறு யாருக்கும் போய்விடும். ஸோ அதனால் அதை கவனம் பார்த்துக்கொண்டு இந்த மாதிரி செக் பண்ணிக்கொள்ளணும். டேஷ்போர்டில் போய் கிளிக் பண்ணுங்கள். மேலே இதில் டேஷ்போர்டுன்னு இருக்குது, ரைட், அதை போய் கிளிக் பண்ணுங்கள். பிறகு என்ன செய்யுங்க, மீண்டும் போய் அப்கிரேட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி வரும். இதில் என்ன செய்யணும், இந்த அட்ரஸை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி உங்களுடைய கோயின்பேஸ் அக்கௌண்ட்டுக்கு போங்க. இதில் போய் சென்ட் ரிக்வெஸ்ட் பிடிசி வாலெட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் ரிக்வெஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இது வரும். இதில் வந்து உங்களோட காப்பி பண்ண அட்ரஸை பேஸ்ட் பண்ணுங்கள். காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் அமௌண்ட்டை கொண்டு வந்து இதில் டைப் பண்ணுங்கள். இந்த இருக்குது 0.03 நான் சொன்ன 3500 ரூபா. அதை கொண்டு வந்து இதில் டைப் பண்ணுங்கள் 0.03. இதில் ஒரு நோட் ஒன்று கொடுக்கணும். என்ன விஷயம் வந்து என்னத்துக்கு காசு செஞ்சோம், சோரஃபான் லெவல் 1 கொடுங்க, இல்லை சோரஃபான் 1 கொடுங்க. உங்களுக்கு என்ன இது ஒரு ஞாபகார்த்தமாக உங்களுக்கு காசு போகிறது வர டீட்டெயிலுக்கு எடுத்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு என்ன செய்யணும், இந்த இதைத்தான் கட்டாயம் பார்த்துக்கணும். இந்த மரா நம்பர் கியூவும் அடிபட்டுருக்கு. ஓகே, இப்போ சென்ட் ஃபண்ட் எல்லாத்தையும் திருப்பி பார்த்துட்டு கன்ஃபார்ம் எடுத்துட்டு திருப்பி இதில் போயிட்டு பிடிசி வாலெட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். திருப்பி இதில் பெண்டிங் இருக்கும். எப்படியும் ஒரு ½ hour ஆகலாம் கிளியராக. இந்த பெண்டிங் என்ன செய்யுங்க, ரைட் கிளிக் பண்ணி இதை நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹேஷ் இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். ஃபுல்லாக காப்பி பண்ணி உங்களுடைய சாஃப்ட் வெப்சைட்டுக்கு போங்க. கீழே பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிரான்சாக்ஷன் ஹேஷ் ஐடின்னு இருக்குது. இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து அமௌண்ட்டை டைப் பண்ணுங்கள். இந்த 0.03 தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். சப்மிட் கொடுக்கணும். அதுக்கு முதல் இதை வழியாக செக் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த இதுவும் சரியாண்டு 46 46 ஸ்டார்ட் 9D முடியுது. ஓகே, சப்மிட். ரீலோட் வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இது ரீலோட் வரும், சில பேருக்கு லீவ் திஸ் பேஜ்னு கேட்கும், சில பேருக்கு ஒன்றுமே வராது. ஓகே, அது பிரச்சனை இல்லை. ரீலோட் வந்தால் ரீலோட் கொடுத்துட்டு என்ன உங்களுக்கு ஃபண்ட் ஆயிரும். ஸோ அதனால் ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த இருக்கு, நீங்கள் காசு ஆட் பண்ணிட்டீங்க. இதைத்தான் இப்போ
செகண்ட் ஆகிட்டு என்றதான் அதில் காட்டுது. ஆனால் இது வந்து ஒரு 5 to 10 minutes வரைக்கும், சில நேரம் ½ an hour வரைக்கும் எடுக்கும் இந்த இது இல்லாமல் போக. போனோடனே பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு ப்ரௌன்ஸ் என்று மாறும். ரைட், இப்போ அப்டேட் இருந்ததுக்கு கிளிக் பண்ணி பாருங்க, 32 செகண்ட் ஆகிட்டு காசு ஆட் பண்ணி என்றது அதில் காட்டுது. கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா சரி எல்லா டீட்டெயிலும் சரியாயிடும். திருப்பி டேஷ்போர்டை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன செய்வோம்னா உங்களோட கோயின்பேஸ் அக்கௌண்ட்டில் போய் பாருங்கள், பிடிசி வாலெட். சில பேர் என்ன செய்வீங்க, இப்போ 3500 காசு போட்டோன்னா இதுலேயே 2 அமௌண்ட் இருக்குன்னு யோசிப்பீங்க பிட்காயினில். அதாவது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்குள்ள டிரான்சாக்ஷன் ஃபீஸ், டேக்ஸ் எல்லாம் போய் தான் கடைசியாக இது இப்படி வருது. சரி, இப்போ சில பேர் வந்து டிரெக்டாக பைசா அக்கௌண்ட் திறந்து போடுறீங்க, அப்படி போட்டால் உங்களுக்கு விளங்கும். சில பேர் என்ன செய்றீங்க, இந்த பேங்குக்கு அக்கௌண்ட்டுக்கு காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு இந்த பிட்காயினுக்குலேருந்து உங்களோட பிட்காயினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். சரியா, இப்போ அது நிறைய ப்ரொசீஜர் நடக்குது. ஸோ அப்படி அதான் இப்படி அமௌண்ட் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் எல்லாத்துக்கும் டேக்ஸ் தானே. ரைட், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டை கிளிக் பண்ணுறீங்க. அப்புறம் இதில் சேஞ்ச் ஆகுதான்றது இதை கிளிக் பண்ணி இதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணலாம், இல்லைன்னா உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணிவிட்டு டன் கொடுக்கலாம். என்னோட டீட்டெயில் எல்லாம் காட்டுது. இதுதான் இந்த பிஸ்னஸ் ஓனர் சாஃபண்ட் அக்கௌண்ட் உருவாக்கின ஒரு புத்திசாலி, வித்தியாசமான முயற்சியை செஞ்சார் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா. இப்போ நான் ஏன் வெயிட் பண்ணுறேன்டா, இந்த இது அப்கிரேட்ன்றது உங்களுக்கு இல்லாமல் போகிறத காட்டுறதுக்காக தான். இதில் போயிட்டு மை மணியை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் எல்லாம் இதில் பார்க்கலாம். இதை சொல்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது உங்களுக்குள்ள 2 பேர் சேர்க்கிறாங்க, அவங்களால வர்ற வருமானத்தை காட்டுற இடம் தான் இது. 0.06 வரும் உங்களுக்கு. அவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள 4 பேர், அவங்க இந்த அமௌண்ட் படி உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் 0.02 வரும், கிட்டத்தட்ட 18,000 ரூபா ஸ்ரீலங்கன் ருபீஸ். அதுக்கு கீழே 8 பேர், 16, 32, 64 என்றது மொத்தமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 164 பிட்காயின், அதாவது 1.44 1,44,00,000ன்றது இதில் ஆகும். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 4 நிமிஷம் ஆகிட்டு இன்னும் அப்டேட் ஆகலை. இது இந்த வெப்சைட்டில் shankatech.com, அதில் போயிட்டு நீங்கள் இந்த இதில் ஜாயின்ன்றதை கிளிக் பண்ணி சேரலாம், இல்லைன்னா இங்கே அழுத்தம்ன்றதை கிளிக் பண்ணி சேரலாம். அதை சொல்கிறது பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து அப்டேட் ஆகிட்டு. ரைட், இந்த பாருங்கள் அந்த டைம் இது எல்லாம் போயிட்டு இதில் பாருங்கள் கிட்டத்தட்ட 10 minutes எடுத்துருக்கு எனக்கு. இதை பார்த்தீங்க ஸ்டேஜ் வந்து ப்ரௌன்ஸ்ன்னு மாறிட்டு, நீங்கள் அடுத்த லெவல் இதில் போய் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களோட சில்வர்னு மாறும். அதுக்கு அடுத்த லெவல் கோல்டு, பிளாட்டினம் அப்படியே மாறிக்கொண்டிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது ப்ரௌன்ஸ் 12ஆம் தேதி அக்டோபர். இது நெக்ஸ்ட் டியூ டேட் வந்து முடிகிறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நாள் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஆக்களை சேர்த்திங்கன்னா அந்த ஃபண்டிலேயே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ செலவில்லை. அதுதான் அதில் சொல்லியிருக்க விஷயம். இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இதில் போய் மை ரெஃபரல்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஃபரல் லிங்க், இந்த லிங்கோட தான் நீங்கள் மற்றவங்களை கிளிக் பண்ணி இந்த இதுலேருந்து இது வரைக்கும் இந்த லிங்கோட தான் நீங்கள் மற்ற ஆக்களை என்ன செய்யணும், உங்களோட இதுக்கு சாஃபண்டுக்கு இணைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வருமானம் வரும். அடுத்தது வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்கள் சேர்ந்தோன்னா இதில் டீட்டெயில்
நம்பிக்கை இருக்கிறவங்க என்ன செய்யுங்க, பேங்க்கு காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா ½ அன் ஹவரில் உங்களுக்கு காசை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் கோயின்பேஸ் அக்கௌண்ட்டுக்கு. ரைட். அப்படி இல்லை நீங்களே காசை போட்டு செய்கிறதுனா தாராளமாக செய்யலாம். நான் ஃபுல்லாக அந்த என்னுடைய வெப்சைட்டில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். இதன்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சீங்கன்னா பைசா அக்கௌண்ட் ஆரம்பித்து கோயின்பேஸ் அக்கௌண்ட் ஆரம்பித்து பைசாவில் காசை போட்டு அதுக்கப்புறம் கோயின்பேஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் சாஃப்ட் கணக்கு ஆரம்பிங்க. உங்களுக்கு லேஸாக இருக்கும். ரைட். வேறு எதுவும் டவுட் இருந்தால் என்ன ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9771699912 9771699912. வேறு எதுவும் டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், சொல்லித்தரேன். விருப்பம் இல்லாதாக்கள் இணையாங்க, விருப்பம் உள்ளவங்க மட்டும் இணையுங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க. சின்ன